இந்த வருஷம் அவருடைய ஸ்பெஷலான பிறந்தநாள். இத்தனை ஆண்டு காலம் ஒரு நடிகராக பிறந்தநாளை கொண்டாடினார். இன்றைக்கி தமிழக முதல்வராக உங்கள் எல்லாருடைய ஆதரவாலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவாலையும் இந்த குழந்தைகளுடைய அன்புனாலையும் இன்றைக்கி அவர் சிஎம் ஆகியிருக்கார். நிறைய கனவுகளோடு இருக்கார். அது ஒவ்வொன்றா நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதுவும் இல்லாதவங்களுக்கு, ஏழைங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். நிறைய கனவுகள் அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இதே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எப்போதுமே கூட இருந்து உதவி பண்ணணும். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். வணக்கம். அவர் எந்த பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சார். கடந்த 60 வருஷமாக பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்கல்ல. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்கள் தம்பி. பேசுகிறது முக்கியமா, செயல்படுறது முக்கியமா? செயல்படுறது தானே முக்கியம். செயல்படுறாரா இல்லையா? படுறார். அப்புறம் எதுக்கு பேசணும்? சும்மாவே நாங்கள் அதை பேத்துருவோம், இதை பேத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட செயலில் காட்டலாம்ல. அதுதானே அதை பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை வருஷம் இத்தனை கட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு விசிகா இத்தனை வருஷம் அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த நோக்கில் தானே ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ணாங்க. அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்களா அவங்க? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்கள்லாம் ஒரு அதிகாரம் இருந்தால் தானே அதை பண்ண முடியும். ஒரு அதிகார பகிர்வு பண்ணாங்களா? ஒரு வந்த உடனே எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு எல்லாரும் நாட்டு மக்களுக்கு பண்ணுறணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்ல. நம்ம அந்த அதிகாரம் இருந்தால் தானே அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அது மாதிரி இன்றைக்கி இந்த தம்பி ஆண்டனி, பெசன்ட் நகர் ஆண்டனி எனக்கு ரொம்ப காலமாக நண்பர். நான் தாவேக்காலில் இருக்கேன். அவர் விசிகா மூலமாக கூப்பிட்ருக்கார். நல்ல விஷயங்கள். குழந்தைங்க, விஜய் அவர்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில் இன்றைக்கி முதல் என்னுடைய செயல் அந்த குழந்தைகளுக்கு என் கையால் பலவிதமான சும்மா ஒரு 2 இட்லி கொடுத்துட்டு அனுப்பலை. அவர் இட்லி, தோசை, பூரி, சிக்கன், காலையில் சிக்கன் குழம்பு இவ்வளவு கொடுத்து அந்த குழந்தைகளை அவர் சந்தோஷப்படுத்துகிறாரு.